வணக்கம். மோகன்குமார். இன்றைக்கு உத்தரங்கோடிலிருந்து முக்கூட்டுகள் மஞ்சாலுமூடி செல்லும் சாலை ஆய்வு செய்கிறேன். அநேக மக்கள் கேட்டார்கள், ஏன் எங்கள் சாலையை குறித்து நீங்கள் போடவில்லை, எங்கள் பிரச்சனைகளுக்காக ஏன் குரல் கொடுக்கின்ற அநேக மக்கள் கேட்டதின்படி நேரமே என் பேப்பர் போட்டிருக்கிறோம். அதுக்கு ரெட் லைன் வந்திருக்கிறது. அடுத்த நிதியாண்டு சாலையை போட்டு தருவேன் என்ற அதிகாரிகள் அந்த அறிக்கையில் அந்த பேப்பரில் அறிக்கை போட்டிருக்கிறது. அது எங்களுக்கு போதுமானதல்ல. அதாவது நேற்றைக்கு 14ஆம் தேதி நான் மறுபடியும் கலெக்டரை சந்தித்து பேப்பர் அளிச்சிருக்கிறேன். 8 சாலைகளை விரிவாக்க கேட்டு அது ஏதெல்லாம் கேட்டால், ஒன்று கலைக்கவள மலையடி செல்லும் சாலை, ஒன்று ஞாராமலையிலிருந்து கழுவந்திட்ட செல்லும் சாலை, ஒன்று மார்த்தாண்டத்திலிருந்து மேல்புறம் பெறும் சாலை, இனியொன்று உத்தரங்கோடிலிருந்து மஞ்சாலுமூடி செல்லும் சாலை, ஒன்று அருமனை செல்லும் சாலை, அதுபோக வந்துட்டு குஞ்சாலவிளையிலிருந்து பரஞ்சிமூடி செல்லும் சாலை, அருமனை டு மாரப்பாடி சாலைகளை எல்லாம் 8 சாலைகளை நான் கேட்டு நான் மனு அளிச்சிருக்கோம். அதாவது மக்கள் கருத்து எப்படி என்று கேட்டால், அந்த கருத்துக்களை நீங்கள் கேட்க வேண்டும். அந்த கருத்து சொல்லக்கூடியது. அந்த அண்ணா எப்படி கேட்குறீங்கண்ணா? இந்த சாலை உத்தரங்கோடு மஞ்சால் மோண்டு முக்கூட்டுகள் கீழ்மாங்கோடு விரிவுபடுத்தி சாலை அமைத்து தரும்படி கேட்கிறேன். இந்த சாலை அதாவது எத்தனையோ வருட காலமாகவே இந்த சாலை இதே கோலத்தில் காணப்படுகிறது. சாலை விரிவாக்கம் கிடையாது, இருபக்கம் ட்ரைனேஜர் கிடையாது. அது சாலை இந்த சாலை 2 மெயின் காலேஜில் இருக்கிறது. ஒன்று நாராயணகுரு காலேஜும், ஒன்று இனியொரு காலேஜ், அதுபோல் அரசு ஸ்கூலுகள், அதுபோல் இங்கிலீஷ் தனியார் ஸ்கூலுகள், நூற்றுக்கணக்கில் வாகனங்களும் பொதுமக்களும் செல்லக்கூடிய சாலை. இந்த சாலை மக்கள் கேட்கறது ஒன்று மட்டுமே. நாங்கள் கேட்கறது, நீங்கள் சாலையை விரிவாக்க வேண்டும், சாலையை ட்ரைனேஜர் அமைக்க வேண்டும். சாலை போடுவதற்கு உத்தரவு போட்டால், சாலைக்கு வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் 3 மீட்டர் சாலையும் போட்டு ஓடக்கூடியதான கான்ட்ராக்டர்கள். ஆகையால் இந்த இடம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்வது கிடையாது. போட்ட எஸ்டிமேட் என்ன, ஒதுக்கப்பட்ட நிதியுதவி எவ்வளோ, அதுக்குப்படி எப்படி சாலை போடுகிறது, தரமான சாலையா இல்லை மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத சாலை என்று ஆய்வு செய்வது கிடையாது. கான்ட்ராக்டர் வருவார்கள், அவர் ஏதோ ஒரு மேலே கூட ஏதாவது தூத்திட்டு ஓட்டை அடைச்சி கண்டம் போட்டு பஞ்சர் ஓட்டி இப்படியே போய்கொண்டிருக்கின்றார்கள். இந்த குமரி மாவட்டத்திலே அனைத்து சாலைகளையும் இதுதான் நிலைமை. ஆகையால் நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன், தமிழக அரசுடன் கேட்டுக்கொள்கிறேன், சம்பந்தப்பட்ட நெடுசார அதிகாரிகளும் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பாசத்துக்குரியதான மாண்புமிகு முதலமைச்சரிடமும் என்னுடைய மதிக்கக்கூடியதான பாசத்துக்குரிய மாவட்ட ஆட்சியாளர்களையும் கேட்கிறேன். சாலைகள் சீரமைக்கும் பொழுது அந்த இடத்தில் சம்பந்தப்பட்ட என்ஜினியர், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நின்று சாலை அமைக்க வேண்டும், தரமான சாலை அமைக்க வேண்டும். சாலைகளுக்கு இருபக்கம் ட்ரைனேஜர் அமைக்க வேண்டும். மழைநீர் ஓடை அமைச்சா தான் சாலை சரியாக கிடைக்கும். சாலை அமைச்ச மட்டும் காணுது. இந்த பாருங்கள், இந்த சாலை கிடையாது. இது சாலையுடைய இருபக்கங்களில் சாலை மழை தண்ணீர் அரிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சாலை இல்லை. இன்றைக்கு எவ்வளோ விபத்துகள் வந்திருக்கிறது. ஆகையால் ஒரு அனுப்பி வைக்கிறேன். புதிய நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தரமான சாலை அமைக்க வேண்டும், சாலை விரிவாக்க வேண்டும். அது எதுவும் சரி, ஆக்கிரமிப்பு இடம் இருந்தால் ஆக்கிரமிப்பு இடத்தை மாற்றிக்கொண்டு போதுமான அளவுக்கு சாலை விரிவாக்க வேண்டும். ஆகையால் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். செய்யும் நம்பிக்கை இருக்கிறது. இப்படிக்கு மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.